ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ராக்ஃபோர்ட். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆம், ஒரு சின்ன விஷயம் ஒன்று. நம்ம தளபதி அவர்கள் வந்து பிரச்சாரம் போகிறதுக்கு வந்து எல்லா வகையிலையுமே முட்டுக்கட்டையாக எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஈவன் டிவிக்கு தொண்டர்கள், முன்னாள் தளபதியோட ரசிகர்கள் எல்லாரும் தயாராக இருங்க. நம்ம ஈரான் அமெரிக்கா போர் நடக்கிற மாதிரி ஒரு மடங்கு கூடுதலான போரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நம்ம இது இந்த வீடியோ வந்து தளபதியோட பார்வைக்கு நாங்கள் கொண்டு போகணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்சளவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த அமெரிக்கன் ஈரான் போரை விட ஒரு மடங்கு கூடுதலான போரை தமிழ்நாட்டில் நம்ம காமிக்கணும். யாருங்கிறத காமிச்சே ஆகணும். ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்கிற இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் சரி, அதை கண்டினியூ பண்ணுறவங்களும் சரி, அதுக்கு கீழே வேலை செய்கிற கவர்மெண்ட்டும் சரி, ஏன் முட்டுக்கட்டை போடுறாங்க? அது ஏன் விஜய்க்கு மட்டும் முட்டுக்கட்டை போடணும்? நம்பர் 1. இதில் ஒரு தற்குறி நாயை அது அவனுங்கள பற்றி பேசவே கூடாதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். அந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, நடிகரை வந்து இந்த ஒப்பனையை கலைச்சிட்டு வந்தால் நாடால கொடுத்துருவீங்களா? நடிப்பை விட்டுட்டு வந்தேன். ஆண்டா பரதேசி பையன் மகனே, நீ எங்கேருந்துடா வந்த? ஒரு எச்சைக்கு பிறந்த எச்ச நீனு. நீ எங்கேருந்து வந்த நீனு? உன்னோட தொழில் என்ன? உன்னோட பூர்வீகம் என்ன? உங்கள் அப்பன் பாட்டன் முப்பாட்டன்லேருந்து நீங்கள் பரம்பரையாக நீங்கள் என்ன அரசியலில் இருக்கீங்க? நாட்டுக்காக என்னடா செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? தமிழ்நாட்டுக்காக, தமிழக மக்களுக்காக, இல்லை தமிழக படிக்கிற குழந்தைங்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க இது வரைக்கும்? எதுக்குமே லாய்க்கு இல்லாத நாயிங்க நீங்கள். நீங்கள் தம்பி சீமான், நல்லா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் சோட்டை பொட்டையும் மலைக்குரங்கு சோட்டை மலைக்குரங்கும் நீயும் திமுக கிட்டேருந்து கை நீட்டி லஞ்சம் வாங்கலை, பெட்டி வாங்கலை அப்படின்னு நீங்கள் வேணா சத்தியம் பண்ணுங்க. நான் காலத்துக்கு உங்களுக்கு நான் அடிமையாக வேலை செய்கிறேன். உங்கள் ஒப்பனை சரியா? காலத்துக்கு நான் அடிமையாக வேலை செய்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து 100% 1000% நீங்கள் அங்கேருந்து பொட்டி வாங்கிட்டு திமுகவுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் அங்கேருந்து பொட்டி வாங்கினதுக்கு உண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. எந்த நேரம்னாலும் நான் வெளியிடுவேன். கவர்மெண்ட் கேட்டால் எந்த நேரம் வேணாலும் நான் வெளியிடுவேன். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பண்ணுன அட்டூழி எல்லாத்தையும் நான் வெளிக்காட்டுவேன். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். நல்லா முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அந்த மலைக்குரங்கு வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டுட்ருக்குது. 41 பேரை கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ அவங்க அந்த பிளான் எல்லாமே இந்த மலைக்குரங்கு தான் போட்டு கொடுத்துருக்குமோ 41. ஏன்டா நாயை, அவர் முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்டாரு. கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, குழந்தைகள் யாரும் கூட்டிகிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது அந்த இடமும் அவர் கேட்கல, பரிந்துரை பண்ணவே இல்லை. அவர் இந்த இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லவே இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடந்த சதி செயலுங்க. இது கூட தெரியாத நாய், அந்த மலைக்குரங்கு, அது 41 பேரை கொன்னுட்டாருன்னே பேசிக்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த நாய் ஏதாவது ஒரு வண்டியில் அடிபட்டு தான் சாகும். அது சாகணும். அந்த மலைக்குரங்கு நாய் அடிபட்டு தான் சாகும். அதுக்கு நல்ல சாவு வராது. அதுக்கு அபட்டமான பொய் பேசுகிறதுக்கு, ஒருத்தவங்களை வாய் மேலே பழி போடுறதுக்கு அந்த நாய் வந்து எங்கேயாவது அடிபட்டு தான் சாகும். அதே மாதிரி இந்த நாய் வளர்ப்பு இருக்குது பார், இந்த நாம் தமிழர் கட்சி நாய் வளர்ப்பு இருக்குது பார், ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வளர்ப்பு அந்த சீமான் நாய். அதெல்லாம் ஒரு பொறப்பு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ வேறு தொழில் பண்ணியே நீ பொழைச்சிருந்துருக்கலாம். அட்லீஸ்ட்டு விஜயலட்சுமி அக்காவுக்கு வாழ்வு கொடுத்துருந்தா கூட அவங்களாவது நல்லா இருந்திருப்பாங்க. நாய் பரதேசி நாய் இதெல்லாம் பேச்சு பேசுது. நேற்று வந்த நாய் இந்த நாய். இது எதுக்கு? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கட்சி நடத்திக்கிட்டு இதெல்லாம் பேச்சு பேசுது நாய். இதோட உன் செக்டார் எல்லாத்தையும் முடிச்சு விட்றேன் தம்பி, நீ கவலைப்படாத. இனி ஒரு தடவை நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டதுன்னு வச்சுக்க சீமான், நான் திருச்சி பக்கம் உன்னை பார்த்தேன். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் இந்த சர்க்கிளில் உன்னை எங்கேயாவது நான் பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். உன்னை எதை எடுத்து அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க, எதை எடுத்து அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. நீலாம் ஒரு பிரபாகரன் பேரை சொல்லி நீலாம் இந்த பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்க. பிரபாகரன் இந்த மாதிரி தான் எல்லாரையும் பேசிக்கிட்டு இருந்தார். உனக்கு தெரியுமா? பிரபாகரன் வீடியோ ஏதாவது பார்த்துருக்கியா நீ நாயை? இல்லை அவரோட ஹிஸ்ட்ரி ஏதாவது படிச்சிருக்கியா நாயை நீனு? ஏண்டா பிரபாகரனுங்கிற ஒரு 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 எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அவர் பேரை நீ வச்சுக்கிட்டு நீ வந்து விஜயை பற்றி நீ தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ உன் பொறுப்பு எவ்வளோ தப்பான பொறுப்பு இதுலேருந்து தெரியுதா இல்லையா? பிரபாகரனை தலைவனாக கொண்ட எவனுமே சரி, அவரை மதிக்கிற எவனுமே சரி, எந்த ஒரு மனுஷனையும் இழிவாவோ தவறாவோ பேசவே மாட்டான். என்ன நீ இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிற?
உனக்கு செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். கொஞ்சம் பொறுமையாக இரு தம்பி. உனக்கு இந்த தடவை யாருங்கிறத காட்டுறோம் நாங்கள், சரியா? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்பிக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் தலைவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் முட்டுக்கட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் போரை விட அதிபயங்கரமான ஒரு போர் வந்து இங்கே நடக்கும். தமிழ்நாட்டில் அதிபயங்கரமான போர் நடக்கும், சரியா? இது வந்து வன்முறை தாக்குதல் போர் கிடையாது, அமைதி ஊர்வலம். அமைதி ஊர்வலம் அப்படிங்கிற ஒரு போர் நடக்கும். அப்படி ஒரு போர் நடக்கும்போது எதுவுமே இயங்காது தமிழ்நாட்டில். பி கேர்ஃபுல்.